ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என்னுடைய அன்பு குழந்தையே, என்னுடைய அருளாலும் ஆசையினாலும் உன்னுடைய வாழ்க்கை இன்றைய தினம் உதயமாகிவிட்டது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த அற்புதமான விடியலாக இந்த விடியல் உன் வாழ்க்கையில் அமையும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கக்கூடிய அற்புத உதயம் இன்றைய விடியலில் உன்னுடைய வாழ்வில் அமைந்திருக்கின்றது. சூரியனை கண்ட பனி விலகுவது போல உன்னுடைய வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகியே தீரும். உறக்கமில்லாமல் நெடுநாளாக பல விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு உறங்க முடியாமல் தவித்து வரும் என்னுடைய குழந்தைக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையையும் கொடுப்பேன். பேரொளியாய் என்னுடைய அருள் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது. நன்மைகள் பல நடக்க காத்திருக்கின்றது. இனிமேல் உன் வாழ்க்கையில் தோன்றும் ஒவ்வொரு விஷயம் மிகப்பெரிய அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். உன்னுடைய வாழ்க்கையில் சிலரால் ஏற்பட்ட ரணங்களும் வலிகளும் மிக அதிக அளவு உன்னுடைய மனதை புண்படுத்தி சென்றிருக்கின்றது. அந்த புண்பட்ட இடத்திற்கு மருந்தாக உன் வாழ்க்கையில் இனி உனக்கு நிம்மதியானது கிடைத்துவிடும். பல சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டதால் உன்னுடைய வாழ்க்கை நிலைகுலைந்து போனது. எதற்காக இத்தனை வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், இத்தனை முரண்பாடுகள் என்று புரியாமல் உன்னுடைய நிலையானது இருந்தது. அனைத்து விஷயங்களும் இனி சுமூகமாக மாறி அவரவர்களுடைய மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டு ஒற்றுமையோடு வாழ இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பமாகி விடுவீர்கள். ஒவ்வொருவரிடத்திலும் மாற்றம் என்பது வந்து உன்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றமானது வரக்கூடிய நேரம் இது. உன்னை பற்றிய கவலையையும் உன் வாழ்க்கையை பற்றிய கவலையையும் பிறரை பற்றிய கவலைகளையும் மறந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ உண்மையாக வாழ ஆரம்பிக்க வேண்டும். எந்த அளவிற்கு உண்மையும் பாசமும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றதோ அந்த அளவிற்கு எல்லா வகையான இன்பங்களும் உன் வாழ்வை வந்து சேரும். இதுவரை உன் வாழ்வில் பல பிரச்சனைகளையும் கவலைகளையும் சந்தித்து இருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் நடக்காது. முழுவதுமாக நீ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய காலம் பொற்காலமாக மாறும். அன்பாகவும் பண்பாகவும் இருந்து துன்பத்தை தானே சந்தித்தேன் என்ற தவறான எண்ணத்தை விட்டுவிடு. அன்பும் பண்பும் ஒரு பொழுதும் துன்பத்தை கொடுக்காது. அது இன்பத்தை கொடுக்கக்கூடியதுதான். எந்த இடத்தில் அது வெளிப்படுத்தப்படுகின்றது, யாரிடத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றது, எந்த அளவிற்கு வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை பொறுத்துதான் துன்பமும் இன்பமும் அமையவும் கூடும். எதையும் அளவாகவும் கொடுக்க வேண்டிய இடத்திலும் கொடுத்தால் பிரச்சனை இல்லை. மாறி செயல்படும் பொழுதுதான் துன்பமானது நேரிடவும் படுகின்றது. எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இனி உனக்கு காலமானது கற்றுக் கொடுக்கும். அதை சரிவர படித்தறிந்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக நீ இனி கொண்டு செல்வாய். அதற்கு உறுதுணையாக நான் இருப்பேன். உன்னை வழிநடத்த நான் இருக்கின்றேன். எல்லா பிரச்சனைகளும் முடிந்தது, கவலைகளும் தீர்ந்தது. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். உன்னை நினைத்து சிலர் அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அழுகையும் நிற்கும். உன்னை புரிந்து கொண்டு உன்னோடு வந்து சேர்வார்கள். காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை. காரணத்தோடு தான் அனைத்தும் நடந்திருக்கின்றது. இனி நடக்கப் போகும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் கூட காரணம் இருக்கின்றது. அதனால் நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படாமல் சந்தோஷமாக வரவேற்க கற்றுக்கொள். நல்லதே நடக்கும்.